மகாராஜ் கைதி பாத்து விஜய் சேதுபதி வந்து எப்படி நடிச்சிருக்காரு அந்த ட்ரைலர்ல பாக்குற விஜய் சேதுபதி அவரு நேச்சுரலா நடிச்சிருக்க மாதிரி தான் ப்ரோ இருக்கு. எங்களை நான் பார்க்கும்போது எங்க அண்ணா எப்படி பார்க்கும் அதே மாதிரி தான் பார்க்கும். ஆன் ஸ்பீல் எப்பவுமே எது ஃபீல் அப்படின்னா அவர் அந்த கேரக்டர் மாதிரி மாறுவாரு. இந்த ஸ்டோரி வந்து அவர் கேரக்டர் மாதிரி லட்சுமி சுத்துற மாதிரியே இருக்குது. அதுதான் யாரும் தெரியல, வியூ பண்ணவே இல்லை, அதை பார்த்தாதான் தெரியாது. கொண்டாட்டி இல்ல, தங்கச்சி இல்ல, பொருள் இல்ல, நகையும் இல்ல, டைலாக்ல போடுறாங்க. என்ன தெரியல, அண்ணாவதான் கேட்கணும். அண்ணாவை நேரில் பார்த்தாதான் கேட்டு சொல்ல முடியும் போல. லாஸ்ட் வரைக்கும் ரிவ்யூ பண்ணவே இல்லை, கெஸ்ட் பண்ண முடியல. நான் படம் பாக்குறப்ப சாயல் தெரியுதா? சூழ்நிலை எடுத்து அந்த சாயல் லைட்டா வந்து போடுது நிறைய இருக்கா லைட்டா. விஜய் சேதுபதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒரு விஷயம்? அவரோட கேரக்டர் தான் ப்ரோ. அவர் கேரக்டர் யாருக்கும் வராது, பிடிக்காத விஷயம் பிடிக்காமலாம் இருக்காது. எங்களுக்கு சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிறார், ஓகே நினைக்கிறேன். சன்மானம் எடுத்து நடிக்கிற எல்லாருக்கிட்டையும். ஆனா அவருக்கும் ஒரு மாசம் இருக்கு, அவருக்கும் செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கு. அதை பார்த்து நம்ம இது பண்ணா செய்வோம். பெருசா தான் நாங்க ஃபுல் ஸ்கிரீன்ல பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா சின்ன சின்ன சும்மா இருந்தாலும் அப்ப ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு சந்தோஷமா தான். இந்த படம் என்ன அளவுக்கு என்ன படம்னாலே எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சேதன் நான் நல்லா பண்ணிருக்கேன். கேரக்டரைசேஷனும் சரி புதுசா இருக்கு, எல்லாமே புதுசா இருக்கு. பாரதிராஜன் நடிச்சிருக்காப்ல, அப்புறம் நட்டி நடிச்சிருக்காங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த கேரக்டருக்காவே நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணேன். ட்ரெய்லர் பாக்குறப்ப விஜய் சேதுபதி நடிக்கிற இப்படி இல்ல, சேதன் வந்து எல்லாத்தையும் புதுசா பண்ணுவாப்ல. அந்த டார்க் ஷேடு கேரக்டர், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் கேரக்டரே வந்து சூப்பரா இருக்கும். சால்ட் அண்ட் பெப்பர் இது மாதிரி புதுசா இருக்கு. நிதிலன் சுவாமிநாதன் ஆல்ரெடி வந்து குரங்கு ஒரு ஹிட் படம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் இது ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு லட்சுமி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சுத்திட்டு இருக்கு. அது பாக்குறப்ப எப்படி இருக்கும்? புதுசா இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை தேடி வளர்ச்சிட்டு கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது புதுசா இருக்கு, ஈகரா இருக்கேன் அதை பாக்குறதுக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க. குணா படம் பாத்தீங்களா? அதுல அபிராமி சுத்தி மாதிரி லட்சுமி சுத்திட்டு இருக்கிறாரு. ஏதாவது கனெக்டட் ஆகுது? அது நம்ம என்ன வேணா யோசிக்கலாம், இப்படி இருக்கும் இப்படி இருக்கும். பட் படம் எப்படி இருக்கிறது பார்த்தா தான் தெரியும். இப்ப ட்ரெய்லர் வந்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா படம் பார்க்கணுங்கிற பத்தே பட்சம் நான் விஜய் சேதுபதி நேர்ல பார்த்தா இந்த விஷயத்தை திருத்திக்கிங்கன்னு என்ன இருக்கு? அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம்ல. இப்ப வந்து ஹீரோ நடிச்சிட்டு ஒரே சீன் நடிச்சு போறாரு. அதான் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு. சோ இதுக்கப்புறம் சேதானே நல்லா பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்ல பண்ண மாட்டாரு. எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஸ்கிராச்ல இருந்து இப்ப எவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு வந்திருக்காங்க நமக்கு தெரியும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் என்ன படம்? எனக்கு வந்து 96 பிடிக்கும். விக்ரம் ஏதோ எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பட் விக்ரம் அங்கெல்லாம் வந்து சைடு ரோல், வில்லன் ரோல் எல்லாம் பண்ணி அந்த மெயின் ஹீரோவா வச்ச படம் குறையுதோ அப்படிங்கறது தோன்றதுனால இப்ப இந்த படத்துக்காக ஈகரா. மகாராஜா ட்ரைலர் பாக்குறப்ப எப்படி பார்க்கும்போதே விஜய் சேதுபதி சாரோட 50வது படம்னாலே நமக்கு கொஞ்சம் பெஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் சார் இருக்கு. எந்த ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணாலும் பெஸ்டா தான். இதோ சார் பாரதி ராஜா சார் வேற அவரோட டேடியா வேற இருக்காரு. எப்படியும் கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருச்சு. இதுலயே பெஸ்டா வந்துருவாரு, பெஸ்டா வந்துட்டு தான் இருக்காரு. நம்ம பொறுத்த அளவுக்கு ஒரு 50வது படம் சார் படம் கொஞ்சம் உட்காந்து பாக்குற மாதிரி. கேஸ் கொடுக்க போறாரு, அந்த கேஸ் கொடுக்க போற இடத்துல விசாரிங்க அப்படின்னு சார் சொல்றாரு. விசாரிக்கும் போது அந்த கேஸ் விசாரிக்கணும்னு நீ ஏன் சொல்ற, அப்ப எஃப்ஐஆர் எல்லாம் நீயே போட்டுக்கோ அப்படின்றாரு. இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸ்பிரஷன். இது புதுசா இருக்கு நம்ம ஒரு ஸ்டோரிஸ்ல பாக்குறப்ப. ஏதாவது படத்தை சாய தெரியாது சூதுங்காவும். குணா படத்தை கமலஹாசன் அபிராமி தேடிட்டு இருப்பாரு. இந்த படத்துல என்ன தேடிட்டு இருக்கிறாரு? இந்த படத்துல அவருதான் சார் அந்த ஃபர்ஸ்டே சலூன் ஷாப்னு சொல்லிட்டாரு. அதோட சலூன் ஷாப்போட அவங்க அப்பாவோட சொத்தா தான் இருக்கும். சொத்தை தேடிதான் அவர் இந்த மாதிரி பண்றாரு. தேடிட்டு இருக்காரு. லட்சுமின்னு தேடுறாரு. லட்சுமி எப்படி காட்டுறாரு? லட்சுமி எக்ஸ்பெக்டேஷனோட சார் பாத்தீங்கன்னா இப்போ கைதி மாஸ்டர் இல்ல கூட அந்த வான்கோழி அப்படின்னு அதுல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனா பண்ணுவாரு. நெருப்பு கோழி அப்படின்னு கொஞ்சம் பெஸ்டா இருக்கு சார். இது போது கொஞ்சம் டிஃபரெண்டான வார்த்தை நம்ம கேட்கறோம். இது என்னன்னு நம்ம பொறுத்து இருந்து பாக்குறோம். இது எந்த அளவுக்கு நம்ம கண்ணால முன்னாடி பாத்துருக்கோம் போது அவர் வளர்ந்த வளர்ச்சிக்கு நம்ம அவர் கொடுக்குற ஒரு மரியாதை தான் சார். அவர் படத்தை பார்த்துட்டு ஒரு வியூ பண்றது. கேட்கணும் என்ன நேர்ல பார்த்தா ஒரு விஷயம் கண்டிப்பா சார். இதுக்கப்புறமும் இதுதான் நீங்க சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறவரை நீங்க போராடணும் சார். போராடிட்டு இருக்காரு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறத பாத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கு மேலே அவரு ஒரு ஸ்டாராக நான் விரும்புறேன் சார். இதை பண்ணாதீங்க என்ன பண்ணாதீங்க. சாரு கிட்ட பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்ல சார். இல்ல இதை பண்ண ஹீரோன்னு அமைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவர் காமெடியனாவோ டேரக்டராவோ இந்த மாதிரி எல்லாம் சாருக்கு கொஞ்சம் எடுக்காது. பெஸ்ட் விஜய் சேதுபதி சார் தான். ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பனாவே சொல்றேன். சார படம், குப்பை படம், நிறைய படம் வந்து தமிழ் சினிமா தாலி எடுத்துட்டு போயிருச்சு. வந்து அதை வச்சு காப்பாடுறதுக்கு ஒரு விஜய் சேதுபதி வந்து நான் நினைக்கிறேன். ட்ரைலர்ல வந்துட்டு சொல்ற ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சிருந்தா லாஸ்ட் வரைக்கும் நல்லா. லட்சுமி கண்டுபிடிக்க சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொருளா இருக்க வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா மத்த மிஷ்கின் மூவி மத்த அதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாயக்கானம் இவர் வந்துட்டு படிக்காத மூவில வந்து இவர் சொல்லுவாரு லட்சுமி ஒரு கார் அப்படின்னு மாதிரி கட்டிப்பாரு சூப்பர் ஸ்டார். இது மாதிரி அக்கா தங்கச்சி அது மாதிரி சொல்லிருப்பாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் அதுல உடனே ஆட கொடுப்பாரு. லட்சுமி அக்கா தங்கச்சியா ஒய்ஃபோட தங்கச்சியா எல்லாமே கேட்பாரு. எதுவுமே இல்ல பாரு. இதுல வந்து இவர் வந்து சலூன் கடை தொழில் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் நினைக்கிறேன். அது மூலியமா அது கண்டுபிடிக்க போற இடத்துல ஒரு கிரைம் துப்பு தலைங்க வந்துட்டு கடைசியில சஸ்பென்ஸ் எனக்கு ஆனா படத்துல ஸ்டோரி இன்னும் தெரியல. ஆனா ட்ரைலர் கண்டிப்பா ரொம்ப புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அத மியூசிக் டைரக்டர் நேம் எனக்கு
மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓப்பனாவே சொல்றேன், அந்த ட்ரைலர்ல தெரியும். அது சாயா எடுக்கலாம் தப்பு கிடையாது. அதே புதுசா ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அது நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம என்கரேஜ் பண்ணலாம், பிடிக்கலாம் உடனே டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஓப்பனாவே சொல்றேன், யாரும் சரி பப்ளிக்கா இருந்தாலும் சரி மீடியா இருந்தாலும் பிடிக்கலையா உடனே நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அடுத்து அந்த தப்ப திரும்பி பண்ண மாட்டாங்க. பழைய விஜய் சேதுபதி வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைலாக் திருப்பி திருப்பி பேசினால நல்லா ட்ரெண்ட் ஆகும். அது மாதிரி வந்து இந்த டைலாக் ட்ரெண்ட் ஆகணும். கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகணும். அவர் கண்டிஷன் எனக்கு ஏஜ் இல்ல, நான் அவர் பார்த்தா ஒரு ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். சரி, நீங்க லைக் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க.